பிள்ளைகளே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் என்னுடைய காரியங்களுக்காக யார் வழக்காடுவார்கள்? என்னுடைய பிள்ளையின் காரியமாக இருக்கலாம், என்னுடைய பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், என்னுடைய வழக்காக இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், இன்டர்வியூ காரியமாக இருக்கலாம், ஊழிய காரியமாக இருக்கலாம். இப்படி பல காரியங்களுக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாலும் எனக்காக வழக்காடுகிறவர் யார் என்று அநேக வேளைகளில் முறையிடுவது உண்டு. தேவ சமூகத்தில் அழுது விழிப்பது உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் போராடுவேன், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் மனுஷன் அல்ல, நம்முடைய உறவினர்கள் அல்ல, நம்முடைய சொந்த பந்தங்கள் அல்ல. நம்முடைய காரியத்தை எடுத்து பேசுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் நடந்து வரும்போது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக குறுக்கிடுகிறது. இனி இந்த செங்கடலை தாண்டி எப்படி போவோம் என்று ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் மோசேயை பார்த்து, மோசேயே, உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீ செங்கடலின் மேல் நீட்டு என்று அவர் சொன்னதும் அவன் அந்த கோலை நீட்டினான். செங்கடல் 2ஆக வழி திறந்து வெட்டாந்தரை வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோன் அந்த செங்கடலிலே மாண்டு போனான். தேவன் சொன்னபடி இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருந்தார்கள். தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இன்றைக்கு எத்தனை பேர், நான் பொருளாதாரத்தில் குறைபாடு உள்ளவனாய் இருக்கிறேன், என்னுடைய காரியத்தில் எந்த ஜெயமுமே நான் பெற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய காரியத்துக்கு யார் பொறுப்பெடுத்து பேசுவார்கள், எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார்கள், நான் எளியவனாக இருக்கிறேன், எனக்கு பேக்ரவுண்டு எதுவுமே இல்லை, என்னுடைய காரியத்துக்காக பேசுவதற்கு கூட யாருமே இல்லை, என்னை காணும்போது எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பார்க்கிறார்கள், என்னுடைய காரியத்தை நான் யாரிடத்தில் போய் கூறுவேன் என்று சொல்லி அநேகர் இருதயத்தில் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை என்னுடைய சமூகத்தில் நீங்கள் இறக்கி வைப்பீர்களேயானால் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்வோனிய சக்திகளை நான் முறியடிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இதை நீங்கள் சும்மா இருந்து பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய ஜெபம் மட்டும் போதும், உங்களுடைய வேண்டுதல் மட்டும் போதும், உங்களுடைய வேதம் வாசிப்பு மட்டும் போதும். நான் அந்த பார்வோனிய சக்திகளை வீழ்த்துவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை தைரியப்படுத்துவதற்கு நான் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவர்கள் உங்களுக்காக பணிவிடை செய்வார்கள், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக இறங்கி நிற்பார்கள். நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே, நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக
பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த பயத்தை நான் உன்னிலிருந்து விலக்குவேன். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அது முறியடிக்கப்படுகிறது. இயேசு உனக்காக யுத்தம் பண்ணுவதற்காக இறங்கிவிட்டார். அவர் யுத்த சேனையோடு, கர்த்தர் சேனையோடு அவர் வந்து உனக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்து நிற்கிற அந்த பொல்லாத கிரியைகளை தேவன் அதம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிப்பாயே, ஆனால் அவர் உனக்காக யுத்ததாரியாய் யுத்தம் பண்ணுவதற்காக உன் குடும்பத்துக்குள் அவர் தங்கி தாபரிக்கப் போகிறார். நீங்கள் அதை சும்மா இருந்து பார்க்க போகிறீர்கள். இனி என்றைக்கும் அந்த எகிப்தியன் உங்கள் முன்னாடி வருவது இல்லை. எகிப்திய சக்திகள் உங்களுக்கு முன்பாக வருவது இல்லை என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட எங்களுக்கு நல்ல வார்த்தையை தந்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஒரு வாக்குத்தத்த வசனத்தை இன்றைய காலை பொழுதில் எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு யாருமே இல்லை என்று நாங்கள் நினைத்திருக்கிற வேளையிலும் கூட ஆண்டவர் எங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணக்கூடியவராய், யுத்ததாரியாய், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அழிக்கக்கூடியவராய், எங்கள் குடும்பத்தில், எங்கள் தொழில்களில், எங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் எழும்பி நிற்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகளை தேவன் அழித்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்கள்கிட்ட பண பலம் இல்லை, பொருள் பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, ஆஸ்தி பலம் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். நாங்கள் உண்மையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இனி துஷ்டன் எங்கள் வழியாய் கடந்து வரக்கூடாது. ஆண்டவரே, எங்களை பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகளை தேவன் அழித்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ண இறங்குவீராக, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக, அவர்களுடைய காரியங்களை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, ஒரு ஜனம் கூட விருதாவாய் போகக்கூடாது. ஆண்டவரே, அவர்களை தேவன் பாதுகாத்து வேலியடைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.